ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, பொரிகடலை, தேங்காய்ச்சீல் இது அஞ்சையும் நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு லேசாக பொரியட்டும். சோம்பு லேசாக பொரிஞ்சதும் 1 பட்டை, 3 கிராம், 1 அன்னாச்சி பூ அதை போட்டுக்கலாம். அது லேசாக எண்ணெயில் பொரியட்டும். நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஒரு கலர் மாறட்டும், ப்ரௌன் கலரில் ஆகட்டும். நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. பாருங்கள், இஞ்சி பூண்டை நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கு போடுற சிக்கன் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு பொடி அதை நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், பொடி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை உள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இது பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் பரோட்டாவோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.